Hello guys, இந்த வீடியோல நம்ம ND filter lens unbox பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome back to my channel guys. இந்த வீடியோல Skyvik ND16 அப்படிங்கற இந்த ஃபில்டர் உடைய ரிவ்யூ and unboxing அத பார்க்க போறோம். இத unbox பண்ணி இத யூஸ் பண்ணி பார்த்தறலாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு. நான் வந்து லாங் எக்ஸ்போஷர் எடுக்கிறதுக்காக இத ஆர்டர் பண்ணியிருந்தேன். லாங் எக்ஸ்போஷர்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுறத லாங் எக்ஸ்போஷர்ல எடுத்தோம்னா செம்மையா தெரியுங்க. சோ அது ஃபோட்டோகிராஃபி டைப்ல ஒரு ஜேனர் லாங் எக்ஸ்போஷர் அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த லாங் எக்ஸ்போஷர் அப்படிங்கற ஜேனருக்காக தான் இத ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாத்தீங்கன்னா நம்ம நார்மல்ல டே டைம்ல லாங் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 1 செகண்ட் வச்சோம்னா 1 செகண்ட் கூட தேவையில்லைங்க. 1/20 வச்சோம்னாமே ஓவரா லைட் அதிகமாக தான் அடிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் லைட் சோர்ஸை கம்மி பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த டென்சிட்டி குறைச்சதுனால நம்மளுக்கு வியூ நல்லா தெரியும். ஸோ அதனால தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கேப் மாதிரி இருக்குது. என்னடா இது கேப்புன்னு பார்த்தா ஒரு டிஎஸ்எல்ஆர் கொடுக்குற கேப்பு மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல ப்ரொடக்டிவ் கேஸ் தான். ரைட்டு, சரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கிளிப்பு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ், டைட்டாக. ஸோ மொபைலுக்கு போட்டோம்னா விழாது, பிரச்சனையே இல்லை. சரி லென்ஸை கழட்டி கையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே இன்ச் அளவுக்கு ஒரு கேப் இருக்குது லென்ஸு. அந்த லென்ஸை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே தகன்னு ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது கைஸ். ஓகே, இந்த கிளிப்பு இது இருக்குது. அண்ட் இந்த லென்ஸ்க்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த பாக்ஸில் பார்க்கலாம் கைஸ். பாக்ஸில் வேறு என்ன இருக்குது? மேக்ஸிமம் பவுச்சாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், எக்ஸாக்ட்லி பவுச்சே தான். ஒரு பவுச்சு, க்ளீனிங் கிளாத்து வித்து இந்த லென்ஸு நம்ம தனியாக கழட்டினோன்னா அதுக்கு பேக்கில் போடுற சின்ன கேப்பு. ஸோ பரவாயில்ல, ப்ரொடக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கைவிக்லேருந்து செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதுக்கு வரையும் நம்ம ஹாப்பியாக வாங்கலாங்க. அண்ட் இந்த லென்ஸோடைய ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் லென்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இந்த லாங் எக்ஸ்போஜருக்காக வாங்கின இந்த லென்ஸ் வந்து லாஸ்ட்டு எனக்கே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அதை வாங்குங்க. சரி ஓகே, இது டெஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள், என் Note 5 Proக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். Note 5 Proவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் லைட் போட்டு. இப்போ இந்த லென்ஸ் போட்டதுனால அங்கே உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள், பிளாக்காக இருக்குது. ஐ மீன் இப்போ தெரியுது, இதை விட பிளாக்காக தெரியும். பிகாஸ் அந்த ஒயிட் ரேஸ் அந்த லைட்டை வந்து ஓவர் டென்சிட்டியை வந்து குறைக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும், என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே லைட்டில் கூட லாங் எக்ஸ்போஜர் எடுக்கிற அளவுக்கு இது ஒர்த்து. நான் வந்து இது இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போகிறேன். வெளியே இன்னொரு நாள் வந்தேன், இது கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ரிவர் கிட்ட வந்திருக்கேன், எங்கள் ஊரில் இருக்கிற ரிவர். இப்போ இதை போட்டு டெஸ்ட் பண்ணிடலாங்க. அண்ட் இந்த லாங் எக்ஸ்போஜர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு ட்ரைபோர்ட் வேணும். ஸோ அதனால தான் நான் ட்ரைபோர்ட் கேரி பண்ணுறேன். நான் வந்து டிஜிடெக் 550LW அப்படின்ற ஒரு ட்ரைபோர்ட் வச்சுருக்கேன். இது ஒரு 1500 வரும். அண்ட் இந்த ஸ்கைவிக் லென்ஸோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ND16 ஃபில்டர் இது வந்து ஒரு 1400க்கு இருந்துச்சு. பட் அமேசானில் பார்த்தீங்கன்னா 1390 இருந்தது, 10 rupees கம்மி. அண்ட் இதை வந்து நான் ஸ்கைவிக் அஃபிஷியல் பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ 1199க்கு எனக்கு இது கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் அதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்களே 7 days ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் வேலிடிட்டி அதான் பாலிசியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் மோஸ்ட்லி இந்த லாங் எக்ஸ்போஜர் எடுக்கிறவங்களுக்கு, நைட்டில் லைட் ட்ரையல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இந்த டென்சிட்டியோட அந்த லைட் டென்சிட்டியை குறைச்சி காட்டும் இது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் நினச்ச அளவுக்கு இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு மேட்ச் ஆகலை. அண்ட் எனக்கு யூஸும் ஆகலை. ஸோ நீங்கள் பார்த்து வாங்குங்க. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த லென்ஸில் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க கைஸ். ஏன்னா இதெல்லாம் Redmi Note 10 Pro Maxல எடுத்தது, அதோடைய இன்பில்ட் ஃபீச்சர்ஸில். அண்ட் இந்த லென்ஸ் வந்து டே லைட்டில் ஒர்க் ஆகலை, ஈவினிங் டைம் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.